புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவையும் மீறி திமுகவுடைய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் அதுக்கு செய்யும் பொழுது அதிமுக எல்லா தொண்டர்களும் தலைவர்களும் தலைமை மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு புதிய அதிமுகவை அவங்க நினைக்கிறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள். அதனால பேரு அன்புடனும் ஒரு நல்ல எதிர்காலத்தையும் தமிழக மக்களுக்கும் வேலை செய்யவும் ஒவ்வொருத்தரும் எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவையாற்ற வந்தாங்க. அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, இவங்க 3 எம்எல்ஏக்களும் ரிசைன் பண்ணது குதிரை பேரன். திரு ஓபிஎஸ் அவர்கள், திரு ஓபி பழனிசாமி அவர்கள், திரு ஓபி பன்னீர்செல்வம் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு திமுக சேரும்போது அது குதிரை பேரம் கிடையாதா? ஒரு கட்சியோடைய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேரும் பொழுது நேர்மையாக எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி மக்கள் சேவைக்காக ஒரு இளைஞர் படையுடன் சேரும் பொழுது அதே திமுகவும் அதிமுகவும் எந்த அளவிற்கு கேலி கிண்டல்கள் செய்தாரும் எல்லாருக்கும் தெரியும். அப்பையும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணி சபாநாயகரிடம் கொடுத்து அதற்கப்புறம் எங்களுடைய தலைவர் அவர்களை சந்தித்தார். ஒரு கட்சியை 3/2 பங்கு இல்லாமல் உடைத்து அந்த கட்சியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தா அது பேர் குதிரை பேரம். ஒரு கட்சியில் 3/2 பங்கு இந்த கட்சியின் மீது நம்பிக்கை இல்லை, ஒரு தலைவர் மீதும் புதிய கட்சியின் மீதும் நம்பிக்கை கொண்டு நாங்கள் மெர்ஜ் பண்றோம், இணைக்கிறோம்னா அது பேர் குதிரை பேரம் கிடையாது. நாங்கள் அந்த இடத்திற்கு கூட செல்லல. எந்த புரட்சி தலைவி அம்மா எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சியில் தலைமை மீது நம்பிக்கை இல்லாத சூழல் ஏன் உருவாச்சுன்னா, திமுக தலைவர் மு க ஸ்டாலினரும் இபிஎஸ் திரு பழனிசாமி அவர்களும் இணைந்து ஒரு ஆட்சியை உருவாக்கும் பொழுது அது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது திரு இபிஎஸ் அவர்கள். இதுதான் பெரிய சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலிருந்து எல்லா தொண்டர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மீது நம்பிக்கை இழந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பிக்கையை உருவாக்கி இந்த 15 நாளுடைய ஆட்சியில ஒட்டுமொத்த ஊழலையும் தூக்கி எறிந்த சரித்திரம் இந்த 50 வருஷமா எங்கேயுமே நடந்தது கிடையாது. அதனால அன்புடனும் ஒரு நம்பிக்கையுடனும் அதிமுகவுடைய தொண்டர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் அதிமுக பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்போம். ஏனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கட்சி நாளைக்கு திமுகவுடன் சேரப்போகுதுன்னு அவங்களே ஃபீல் பண்றாங்க. சேர்ந்து தேர்தல் அரசியல உருவாக்கணும்னு அவங்க நினைக்கிறேன்னு ஒவ்வொரு எம்எல்ஏவும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பார்ட்டி இன்டர்னல் மீட்டிங்ல திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் அந்த 47 எம்எல்ஏ மீட்டிங்ல இருக்காங்கிறது அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க எங்ககிட்ட. அப்ப அந்த அதிர்ச்சியிலிருந்து பல்வேறு எம்எல்ஏக்கள், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஒரு அன்புடன் இணையணும்னு நினைச்சாங்க. அதனால சட்டத்தின்படி சபாநாயகர் அவர்களை சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய எல்லா விதமான அரசியல் அதிகாரம் இருக்கு. அதனால மக்கள் முன்பு நேர்மையாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகு என்னை சந்தித்தார்கள். சந்தித்த பிறகு முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார்கள். இப்பொழுது ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ண பிறகு இன்றைக்கு முறையாக அதோட உறுப்பினர் கார்டை பொதுச்சாளர் ஆனந்தன் முன்பு, அண்ணன் ஆனந்தன் முன்பு அதை வாங்கி முறையாக சேர்ந்திருக்கிறார்கள். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.